அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது திருமந்திரத்தின் பாயிரத்தின் 48ஆம் பாடல் இப்பொழுது பார்க்க உள்ளோம். இதில் 48ஆம் பாடல் என்னன்னா, அடியார் பரவும் அமரர் பிரானை முடியால் வணங்கி முதல்வன் முன்னி படியார் அருளும் பரம்பரன் எந்தை விடியா விளக்கென்று மேவி நின்றேனே. இது 48ஆம் பாடல். பாயிரம் இது திருவடியை உணர்ந்து அடியார் பரவும் அமரர் பிரானை. அமரர் பிரானை என்பது அடியார்கள் பரவும், அமரர் பிரானை என்பது மெய்யடியார்கள். திருவடியை உணர்ந்து மெய்யடியார்கள் இறைவனை பாடி பரவி பணிந்து வணங்குகிறார்கள். இதனால தான் அடியார் பரவும் அமரர் பிரானை என்று கூறுகிறார். அடுத்து என்ன சொல்வார்? முடியால் வணங்கி முதல்வனை முன்னி. முதல்வனை முன்னி முத்தேவர்களும் வணங்கக்கூடியவனாக அவன் திகழ்கிறான். இதனால தான் முடியால் வணங்கி முதல்வனை முன்னி. அடுத்து முடியால் வணங்கி முதல்வனை முன்னி படியார் அருளும் பரன் எந்தை. இதில் படியால் இது பாடி பரவி என்பது இதில் குறிக்கும். அவர்களும் வணங்கும் சிவன் அவனே விழுமிய. இந்த விழும்பொருள் என்பதுன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, அவனே விழுமிய எனக்கும் அவன் தந்தையாக இருந்து அவன் காட்சி தருகிறான். முடியால் வணங்கி, முடியால் அடிமுடி தன் திருவடியால் வணங்கி, யார் வணங்குறாங்க? வணங்கி முதல்வனை முன்னி முக்கோடி தேவர்களும் அந்த முதல்வனாகிய இறைவனை வணங்கி படியார் அருளும் பரம்பரன் எந்தை. படியால் அருளும் பரம்பரன் எந்தை என்பது தன் தந்தையாகி அவனை நானும் வணங்கி என்ன சொல்கிறாரு? விடியா விளக்கென்று. விடியா விளக்குன்னு என்ன சொல்கிறாங்க? விடியா விளக்கென்று மேவி நின்றேனே. விடியா விளக்குன்னு எதை சொல்கிறாங்கன்னா, என்று நிலை பெற்றிருக்கும் ஜோதி. அதனால தான் திருவள்ளுவர் பெருந்தகைன்னு பாடுவார், எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இது பொய்யாத விளக்கு. அதனால தான் இது எல்லா விளக்கும் விளக்கல்ல. சான்றோர்னால் யார் குறிக்குங்க? அடியார்கள், பெரியவர்கள். சான்றோருக்கு எது விளக்கு? அந்த இறைவனாகிய ஜோதியே விளக்கு. ஜோதியே விளக்கு என்று இதில் கூறுகிறேன். மேவி நின்றேனே, அடியனும் சேர்ந்து நின்றேனே. இதில் மேவி நின்றேனே என்பதோட பொருள் நானும் இறைவனோடு சேர்ந்து நின்றேனே. எதை சேர்ந்து நின்றேனே? அந்த சிவன் என்ற ஜோதியை, சிவஜோதி. வள்ளல் பெருமான் பாடுவார், ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம் என்று இந்த ஜோதி பாட்டில் வள்ளல் பெருமானும் பாடுவார். இதில் விளக்கே விளக்கேன்னு அருட்பெரும் ஜோதி அகவல்லையும் விளக்கே விளக்கே என்று வள்ளல் பெருமான் இதில் எடுத்து கொடுப்பார். இதில் அவர் ஜோதியாகவே இருக்கார் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த திருமூல நாயனார் இதில் சொல்கிறார், விடியா விளக்கென்று. இது பற்ற வச்சு எரியக்கூடிய விளக்கு கிடையாது, எப்பொழுதும் ஒளிரு கொண்டு இருக்கக்கூடிய விளக்கு. அந்த விளக்கை விளக்கு என்ற ஜோதியாகிய இறைவனை நானும் மேவி நின்றேனே, வணங்கி நானும் கலந்து நின்றேனே என்று இதில் கூறுகிறார். இத்துடன் 48ஆம் பாடல் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த பாடலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவரும் தானமும் தவமும் செய்து எல்லா வல்ல எம்பெருமானை அடைந்து எல்லா வல்ல முக்தி பேரினையும் அடைந்து நான் பிரார்த்திக்கும் எம்பெருமான் இறைவனையும் வணங்கி அனைவரும் சார்பாகவும் நானும் பிரார்த்தித்து தானமும் தனமும் அனைவரும் செய்து சாகா கலையை மேற்கொண்டு வெகா கலையை கொண்டு சாகா தலையும் மேற்கொண்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து தவம் கூட்டு முயற்சியும் செய்து இந்த மக்கள் நீடூழி வாழ வேண்டும் என்ற வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிவகடாச்சம் பரிபூரணம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அனைவரும் திருமந்திர வாழ்வியலில் நின்று அனைவரும் திருமந்திரத்தை ஏற்று பாடி தினமும் பின்பற்றி வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.